Hello everyone, welcome back to our channel Curly Hair Girl. So இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கூலிங்கான ஒரு ட்ரிங்க் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரிங்க் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஹேர் ஃபாலை வந்து பயங்கரமாக அது கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஹேர் ஃபால் ரெஸ்கியூ ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இந்த ட்ரிங்க்குக்கு என்னென்ன நம்மளுக்கு திங்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை அண்ட் ஒரு 4-5 ஃபுல் ஆம்லா அண்ட் இது கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி அண்ட் இந்த பெப்பர். ஸோ நம்மளுக்கு இது வந்து ஹேர் ஃபால்க்கும் நம்ம சேர்த்து பண்ணுறதுனால நெல்லிக்காய் வந்து ரொம்ப நம்ம ஹேருக்கு வந்து நல்லது, ஆல்சோ நம்மளோட ஹெல்த்துக்குமே கூட. அண்ட் கருவேப்பிலை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை, நம்ம ஜென்ரலி கருவேப்பிலை அப்படியே சாப்பிடலாம். ஆல்சோ இது வந்து பயங்கரமாக ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் இஞ்சி வந்து இம்யூன் சிஸ்டம்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் பெப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் இது குடிக்கிற ட்ரிங்க். ஸோ ஏன் நம்ம பெப்பர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா மார்னிங் எழுந்த உடனே நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்டேக் இந்த ஜூஸாக தான் இருக்க போகுதுங்கிறதுனால நம்ம நிறைய பேருக்கு நெல்லிக்காய்லாம் சாப்பிட்டா வந்து கோல்டு பிடிச்சிரும், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இந்த பெப்பர் ஆட் பண்ணுறோம். இந்த இன்க்ரீடியன்ஸ் இல்லாமல் வேறு என்னென்ன ஆட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்டட் ஜீரா பவுடர், அதை நான் பவுடராகவே வச்சுருக்கேங்கிறதுனால நான் இதில் காமிக்கல. அது இல்லாமல் நமக்கு வந்து சால்ட் ஃபார் டேஸ்ட் அண்ட் வாட்டர். ஸோ இது வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஃபால் ட்ரிங்க் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ வாங்க இது எல்லாத்தையுமே கிரைண்ட் பண்ணி அதை எப்படி நான் ஸ்டோர் பண்ணுறேன்றது உங்களுக்கு காமிக்கும். ஸோ இப்போ நான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன். ஸோ இந்த கருவேப்பிலை கழுவி நான் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நெல்லிக்காய் அந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் சாப் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து உங்களுக்கு இன்கேஸ் அப்படியே பிளாண்டாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் பிடிக்கலாம், நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இது கூட வந்து ஒரு ஹாஃப் இன்ச் கிடையாது, ஹாஃப் ஸ்பூன் ஆஃப் டர்மரிக் ஆட் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் ஆட் பண்ணி தான் வந்து அரைக்க போகிறேன். அண்ட் அது ஒரு வாட்டி நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றி அந்த டைமில் தான் வந்து பவுடர் ஆட் பண்ண போகிறேன். இன்கேஸ் உங்ககிட்ட பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் இது கூடயே இந்த டைம்லேயே வந்து ஜீராவை ஆட் பண்ணிக்கலாம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு. ஸோ என்னென்னா அதை அரைச்சிட்டு இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டா ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இதை குடிக்கணும்னா டெய்லி மார்னிங் வந்து ஒரு 3 to 4 க்யூப்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துகிட்டு அதில் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணுறதும் ஃபுல்லாக ஆட் பண்ணுறதும் உங்களோட விஷ். அந்த மாதிரி ஆட் பண்ணி எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் யாருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.